இதுதான் ராஜாவாகிய தாவீது ஸ்டாண்டர்ட். அவர் என்ன சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் கொலை செய்தாதான், லிட்டரலா ஒரு ஆளை பிடிச்சி கொலை செய்தாதான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு பழைய உடன்படிக்கையில போட்டிருக்கோம். ஆனா புதிய உடன்படிக்கையில அவர் என்ன அவர் மீன் பண்றாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, எதிர்பார்க்கிறாருன்னா, ஒரு சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். அப்ப நம்ம கோவிச்சு கொள்றது கூட நியாயம் இல்லாம கோவிச்சுக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. நீங்க நியாயம் இல்லாம யாராவது கோச்சிருக்கீங்களா? நியாயத்தோட கோச்சு கொள்றது வேற, நியாயம் இல்லாம கோச்சு கொள்றீங்களா? அடுத்தது எதுவாக இருப்பான், தன் சகோதரனை வேணா வேஸ்ட், அவன் வேஸ்ட் ஃபெலோ அப்படின்னு சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். இதுல பூலோகத்துல இருக்கிற ஆலோசனை சங்கம் வேற, பரலோகத்துல ஆலோசனை சங்கம் இருக்குது தேவனுக்கு முன்பாக. அவருக்கு அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிக்க வேணும் நம்ம எல்லாரும். அவங்க ஆலோசனை சங்கத்துக்கு தேவனுக்கு அவங்க ஆலோசனை செய்ய விட்டுருவாரு. ஏன்னா அவங்க தேவனுடைய நியாயத்தையும் எல்லாத்தையும் படிச்சு அறிஞ்சவங்க. அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நம்ம கொண்டு விட்டுருவாங்க. அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க.